ஒரு காலத்தில் பூம்புகார் சோழர் பேரரசின் பெருமை. ஆனா ஒரே பேரலை இந்த நகரத்தை கடலுக்குள் தள்ளியது. என்னால் இதை நம்பவே முடியவில்லை. எல்லாம் நொடியில். கடலுக்குள் சென்றால் பழமையான சிவன் சிலைகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் என்றால் இது ஒரு ஆச்சரியமான தருணம். இன்று 5 மைல் கடலுக்குள் ஒரு நகரம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சிலப்பதிகாரம் சொன்ன உண்மையா? இது அந்த பழங்காலத்து மர்மம் வெளிப்படுவதுதானோ? ஒரு காலத்தில் பூம்புகார் நகரம் பெரும் செழிப்புடன் இருந்தது. இந்திர விழா நடந்தால் மழை நன்றாக பெய்யும், நகரம் பாதுகாப்பாக இருக்கும் என்று மக்கள் நம்பிக்கையுடன் கொண்டாடினர். ஆனால் ஒரு வருடம் இந்திர விழா நடத்தப்படவில்லை. அரசன் அலட்சியம், மக்கள் கவனக்குறைவு, மரபு மறக்கப்பட்டது. அதன் பிறகு கடல் கோபமடைந்தது. ஒரு இரவு பெரிய அலை எழுந்தது. அந்த அலை முழு நகரத்தையும் விழுங்கிவிட்டது என்பதுதான் அந்த கோரமான நிகழ்வு. பந்துங்கன்னு தூரனுகம் மக்கள் உயிர் காப்பாற்ற ஓடினர். பலர் கடலில் மூழ்கினர். பூம்புகார் ஒரே இரவில் மறைந்த நகரமாக மாறியது. சன்னாகு இயற்கை விதியை மீறினால் அது நிச்சயம் பதிலடி கொடுக்கும். இதுதான் மனித அகந்தையின் முடிவு. இயற்கையை மதித்து வாழ்வு.